தேனியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவரது மகன் பிரதீப் என்பவர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் எரிச்சாலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணை முகநூலில் பார்த்து காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகிய நிலையில் கடந்த 2 நாட்களாக பிரதீப் வீட்டிற்கு வராமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் அவரின் வீட்டின் அருகே உள்ள மரத்தில் பிரதீப் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடப்பதாக கொடைக்கானல் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த கொடைக்கானல் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் லோக் ஜனசக்தி கட்சி மாநில தலைவர் வித்யாதரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் லோக் ஜனசக்தி தனித்து போட்டியிட உள்ளது என்றும் வரும் 11ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் கூறினார். நடக்கவிருக்கிற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி தனித்து எங்களுடைய சின்னமான பங்களா சின்னத்தில் போட்டியிடுகிறோம். வருகின்ற 12ஆம் தேதி 11 அல்லது 12ஆம் தேதி போட்டியிடம் போகும் வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். தமிழக அரசின் சார்பில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் போரூர் அடுத்த சின்னப்போரூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டு படித்த மாணவிகளுக்கு இதுவரை லேப்டாப் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியின் முன்பு தங்களது பெற்றோருடன் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போரூர் காவல்துறை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த லட்சுமிபுரம் சுவாமி விவேகானந்தர் அறிவியல் கல்லூரியில் விழுப்புரம் மாவட்ட ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் பாபு செல்வதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் மாணவிகள் கலந்து கொண்டு வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு விற்பனைக்கல்ல, 100% வாக்களிக்க என் கிராமம் மற்றும் 4 பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை கல்லூரி மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அடுத்த எச்சூர் கிராமம் அம்பேத்கர் தெருவில் வசித்து வந்தவர் ஜேக்கப். இவர் இதே பகுதியில் வெல்டிங் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஜேக்கப் வழக்கம் போல் வீட்டின் முன்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டின் மேலே செல்லும் மின்சார வயர் எதிர்பாராத விதமாக திடீரென அறுந்து ஜேக்கப் மீது விழுந்ததில் மின்சாரம் தாக்கி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த சுங்குவார்சத்திரம் போலீசார் மின்சாரத்தை துண்டித்து ஜேக்கப்பின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து குறித்து மின்சார ஊழியர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வழியே வந்த 2 கேரள பதிவு எண் கொண்ட இருசக்கர வாகனங்களை சோதனை செய்தனர். அதில் ஒரு வாகனத்தில் 77,000 ரூபாயும் மற்றொரு வாகனத்தில் 2 லட்சம் ரூபாயும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் முன்னிலையில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊர் என்பதால் சீர்மரபினர் இனத்தை சேர்ந்தவர்கள் அடிக்கடி அவரை சந்தித்து சீர்மரபினர் இனத்தை டிஎன்டி பட்டியலில் சேர்க்க கோரி மனு அளித்து வந்தனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சீர்மரபினர் அதிருப்தியடைந்துள்ளனர். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெறவுள்ள நிலையில் சீர்மரபினர் நலசங்கத்தினர் நம்மை டிஎன்டி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்காத அதிமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள் என கூறி வீடு வீடாக சென்று பொதுமக்கள் காலில் விழுந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பகுதியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பெண்களுக்காக கழிப்பறைகள் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த கழிப்பறைகள் பராமரிக்கப்படாததால் சுகாதாரமற்று சிதிலம் அடைந்து காணப்படுகிறது. அதேபோல்
மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறையும் பராமரிப்பின்றி கட்டிடம் இடிந்த நிலையிலும் உட்புறம் குழாய்கள் உடைத்தும் காணப்படுகிறது. இதுகுறித்து பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி கழிப்பறைகளை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தனசேகரன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 17 சவரன் தங்க நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய இருசக்கர வாகனம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தனசேகரன் இதுகுறித்து ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய பேரணியானது பெரிய நாரசாம்பேட்டை தெரு, கைலாசநாதர் கோவில் தெரு, பஜார் வீதி, சன்னதி தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் வாக்களிப்பதின் அவசியம், பணத்திற்காக ஓட்டுகளை விற்கக்கூடாது, வாக்குரிமை நமது நாட்டு உரிமை, வாக்களிப்பது நமது கடமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவ மாணவிகள் ஏந்திச் சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் இ-பாஸ் பெறுவது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளின் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் எந்தவொரு சோதனைச் சாவடியும் செயல்படுவதில்லை என்றும், நகர்ப்பகுதிக்குள் எந்தவொரு கட்டுப்பாடும் இன்றி சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதாகவும் கூறும் பொதுமக்கள் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் நோய் தொற்றை கண்காணிப்பதற்கு மருத்துவக் குழுவும், இ-பாஸ் நடைமுறையை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவும் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை கடல் பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டைகளை சேகரிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு இதுவரை 2 இடங்களிலும் 57 கட்டங்களாக 6291 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு அங்குள்ள ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வைகை டேம் வனக்கல்லூரியில் இருந்து வந்துள்ள பயிற்சி வனவர்களுக்கு ஆமை முட்டைகளை சேகரிப்பது, பாதுகாப்பது குறித்து வனத்துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அடுத்த சிங்காரப்பேட்டையைச் சேர்ந்த சிவமூர்த்தி என்பவரும், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அபிநயா என்பவரும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டு தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஐயூர் பகுதியில் வசித்து வந்தனர். இவர்களுக்கு ஜெயகிருஷ்ணா என்ற 9 மாத ஆண் குழந்தை உள்ளது. இதனிடையே கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கணவன் மனைவி இருவரும் சிவமூர்த்தியின் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது அபிநயாவை சிவமூர்த்தியின் பெற்றோர் ஏற்க மறுத்ததால் அவர் குழந்தையுடன் தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டார். இதற்கிடையே சிவமூர்த்தியின் பெற்றோர் அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த அபிநயா சிவமூர்த்தியிடம் இதுகுறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவமூர்த்தி அபிநயா வெளியே சென்ற நேரத்தில் தனது 9 மாத குழந்தையை சுவற்றில் அடித்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிவமூர்த்தியை கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடியில் தென்னிந்திய மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக மத்திய அரசு அறிவித்த ஊரடங்கு காரணமாக கடந்த 1 வருட காலமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் மேடை நடன கலைஞர்களுக்கு அரசு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், நல வாரியங்கள் மூலம் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு வழங்குவது போன்று மேடை நடன கலைஞர்களுக்கும் நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும், நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஆரம்பகட்ட ஊதியமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
கரூர் மாவட்டம் குளித்தலை இழுத்த மணத்தட்டை என்ற இடத்தில் காவிரி ஆற்றில் இருந்து பிரம்மாண்ட குழாய் மூலம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் மருங்காபுரி தாலுகா பகுதிகளுக்கு காவிரி குடிநீர் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நிலையில் கலிங்கப்பட்டு என்ற இடத்தில் உள்ள காவிரி குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் ஆர்ப்பரித்து வீணாக வெளியேறியது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஊழியர்கள் குழாய் உடைப்பை சீரமைத்தனர். ஏற்கனவே அதே குழாயில் சுமார் 15க்கும் மேற்பட்ட முறை உடைப்பு ஏற்பட்டு காவிரி குடிநீர் வீணாக சென்ற நிலையில் தற்போது மீண்டும் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாகியதாகவும், எனவே இதனை தடுத்திட குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலர் ராஜேஷ் கண்ணா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்பு மூத்த குடிமக்களான தபால் ஓட்டுகள் குறித்தும் நகரின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் சின்னங்களை அகற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தேர்தல் அலுவலர் சக்திவேல், அரசியல் கட்சிகள் புகார்களை சுட்டிக்காட்டி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி நடக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1872 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தேர்தலில் பயன்படுத்துவதற்காக மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளுக்கு 2245 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம், விவிபேட் இயந்திரம் ஆகியவற்றில் உள்ள எண்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் தேர்தல் பயன்படுத்த உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ரேண்டம் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொகுதி வாரியாக அனுப்பும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கதிரவன் தலைமையிலும் அனைத்து கட்சியினர் முன்னிலையிலும் இதற்கான பணிகள் நடைபெற்றன. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2471 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்த 4620 பேலட் யூனிட்களும் 3317 கண்ட்ரோல் யூனிட்களும் 3558 விவிபேட் இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 20%, விவிபேட் 30% கூடுதலாக வைக்கப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஈரோடு மாவட்டத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியானது மணிக்கூட்டு பேருந்து நிலையம், சக்தி சாலை வழியாக சென்று வீரப்பன் சத்திரத்தில் நிறைவு பெற்றது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு பகுதியில் தமிழக அரசின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் திருநங்கைகள் சார்பில் கலை நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளான பூந்தமல்லி பேருந்து நிலையம், காரையான் சாவடி, குமரன் சாவடி உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை பூந்தமல்லி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திருவள்ளுவர் வருவாய் கோட்டாட்சியர் பிரீத்தி பார்கவி துவக்கி வைத்தார். மேலும் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் எப்படியெல்லாம் வாக்களிக்கலாம் என்பது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது.